நம்ம ராஜாவா இருந்தாலும் சரி, புள்ளையா இருந்தாலும் சரி, அவன் மோதினாரா இருந்தாலும் சரி, நாட்டுக்கு கிலாபத்தில் இருக்கிற ராஜனாக இருந்தாலும் குற்றம் குற்றம் சொல்லிட்டு தப்புன்னு பண்ணிட்டா அது எவன் பண்ணாலும் தப்புன்னு நம்ம மார்க்கம் ஒரே தீர்ப்பு, திருத்தி எழுதப்படாத தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. சில நேரங்களில் சிலர் தவறுகள் செய்யலாம். அந்த மார்க்கத்தையும் மனுஷனையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மனுஷன் செஞ்ச தவற முஸ்லீம்கள் செய்வதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முஸ்லீம்கள் தவறு செய்யலாம், அதற்காக இஸ்லாத்தில் குறைகளே கிடையாது. இஸ்லாம்ங்கிறது இட் இஸ் எவல்யூட்டட், நிறைவு செய்யப்பட்ட பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அது இனிமேல் யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நான் இன்னும் அவளியாவே ஆனா கூட அந்த மார்க்கத்துக்கு ஒண்ணு லாபம் இல்லை, எனக்கு தான் லாபம். So in future every Muslim is going to be benefited or non-Muslims will be benefited, but no way Islam benefits. இஸ்லாமுக்கு உங்களால எந்த பிரயோஜனமே இல்லை, நீங்க தான் பலன் அடையணும். அதனால நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் ஏற்றுக்காதோ உன் தத்தீரை பொறுத்த விஷயம். நீ ஏத்துக்கிறதால இஸ்லாத்துக்கு ஒண்ணு வளர்ச்சி இல்லை, நீ தான் வளர்ந்துக்கிற. சோ அதை தேங்க்ஃபுல்லா கிரேட்ஃபுல்லா அதை அப்ரோச் பண்ணு, நன்றி உணர்வோடு அதை அப்ரோச் பண்ணு. ஏதோ இஸ்லாத்துக்கே நம்ம தான் தூக்கி நிறுத்துறோம்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னா நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி கொடுக்குறோம்னு அர்த்தம். என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. என் மார்க்கம் எனக்கு ஏதாவது தந்துருமோ அப்படிங்கிறது கூட எனக்கு பயமா தான் இருக்கு. மார்க்கத்துக்கு நிச்சயமா நம்மளால ஒண்ணு தர முடியாது, என்னால ஒண்ணு தர முடியாது. முஸ்லீம்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போலாம். That is not a contribution towards Islam. அதை வச்சு அல்லாஹ்வை நான் திருப்தி பண்ணலாமே தவிர இஸ்லாத்துக்கு என்னோட புதிய கருத்துக்கள் ஏதாவது தேவையான நிச்சயமாக இஸ்லாத்தின் கவனத்தில் தான் நான் இருக்கிறேன் தவிர என் கவனம் இஸ்லாத்தை ஈர்ப்பதாக இருக்கிறத தவிர எந்த விதத்திலும் என்னுடைய தயவு இஸ்லாத்துக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன ஒரு பெரிய மனுஷனாவே நினைக்கிறது இல்லை, எதையுமே ஒரு பெருசா எடுத்துட்டு வர்றதில்லை. என்ன பொறுத்த மட்டும் என் கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ஒண்ணு இல்ல. ஏதோ நம்ம 1-2 தெரிஞ்சிருப்போம், அதை ஒரு 10 பேர்ட்ட விளம்பரப்படுத்திட்டு போறோம், அவ்வளவுதான். இட்ஸ் a mere advertisement. It is up to you to digest and take it out. நான் ஏதோ தூக்கி வச்சுட்டு இங்க ஒரு பெரிய சின்னத்தை உண்டு பண்ற மாதிரி அவளை தடைகளை விதிக்க மாட்டேன். நம்ம மறைக்கார் புரிஞ்சிருப்பாரு.